இப்போ நம்மளோட மோட்டோ என்ன அப்படின்னா, ஒரு சர்வர் வந்து உங்க கம்பெனிக்கு நீங்க வாங்க போறீங்க. அது எப்படி நீங்க வாங்க போறீங்க? அது VMware வந்து சப்போர்ட் பண்ணுதா இல்லையா நம்ம செக் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து HP ProLiant சர்வர் வாங்குறேன். ஸோ சர்வரை பொறுத்தவரைக்கும் டவர் சர்வர், ரேக் சர்வர், பிளேட் சர்வர் 3 டைப் ஆஃப் சர்வர் இருக்குது. ஓகே. இப்போ நான் வந்து டெல் போடுறேன், ஈஸியா இருக்கும். டெல் டவர் சர்வர் பையிங். இப்போ இந்த சர்வர் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணா நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணா தான் நம்ம வந்து VMwareல ESX இன்ஸ்டால் பண்ண முடியுதான்னு பார்க்க முடியும். ஓகே. இது வந்து ஒரு டவர் சர்வர். சரிங்களா? இந்த டவர் சர்வரோட ரேட் என்னன்னு பார்த்தோம்னா, ரூ. 81,000 போட்டிருக்கு. ஓகே. இது ரேக் சர்வர். இதோட ரேட் வந்து R250 அப்படிங்கிற ரேக் சர்வர், R450 ரேக் சர்வர். சரி, இந்த டவர் சர்வர் நான் ஓப்பன் பண்றேன். பவரேஜ். இப்ப டவர் சர்வர் வந்து நான் சொன்ன சின்ன சின்ன கம்பெனில தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு. என்ன காரணம் கேட்டா, அதோட ரேட் வந்து காஸ்ட்லியா இருக்காது. கொஞ்சம் அஃபோர்டபிள் பிரைஸா இருக்கும். இத பார்த்தீங்கன்னா 81,000. இதுலயே உங்களுக்கு தெரியும் பாருங்க. டவர் சர்வர் பார்த்தீங்கன்னா 81,000. ரேக் சர்வர்ல 1,16,000. இது பார்த்தீங்கன்னா 2,71,000. இது வந்து அப்ராக்ஸிமேட் ரேட். இதுல இன்னும் GST சேர்க்கல. GST இருக்குது. இதுல வந்து நம்ம RAM ஆட் பண்றோம். அந்த மாதிரி இன்னும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து கூடும். இது ஒரு டவர் சர்வர். இந்த டவர் சர்வர் நான் எடுத்துக்கிறேன். இப்ப இந்த டவர் சர்வர் நான் பர்ச்சேஸ் பண்றேன். பர்ச்சேஸ் பண்ணிட்டு இதுல ESX இன்ஸ்டால் பண்ண முடியுமான்னு நீங்க கேட்கறீங்க. உங்களோட கொஸ்டின் என்ன? ஒரு டவர் சர்வர் வாங்கியிருக்கேன். இந்த டவர் சர்வர்ல நான் ஏன் ரேக் சர்வர் போகணும்? எனக்கு வந்து காஸ்ட் கம்மியா இருக்கணும், எஃபெக்டிவா இருக்கணும். இதுல ESX இன்ஸ்டால் பண்ண முடியுமான்னு நீங்க கேட்கறீங்க. இப்ப நான் வந்து அத நம்ம வந்து செக் பண்ணணும். இதுல ESX இன்ஸ்டால் பண்ண முடியுமா இல்லையான்னு நம்ம உடனே சொல்ல முடியாது. அத நம்ம செக் பண்ணணும். அதுக்கு பேரு ESX கம்பேட்டபிலிட்டி மேட்ரிக்ஸ். ESX ஹார்ட்வேர் செக்ன்னு சொல்லுவோம். ESX ஹார்ட்வேர் கம்பேட்டபிலிட்டி நீங்க வந்து டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் ஓப்பன் ஆகும். VMwareோட டைரக்ட் லிங்க். VMware கம்பேட்டபிலிட்டி கைடுன்னு இருக்கு இல்லையா? இந்த இடத்துக்கு ஓப்பன் ஆகும். இதுல ப்ராடக்ட் வெர்ஷன் VMware என்ன வெர்ஷன் இருக்கும்? 6.5 7.01 இதுல ஆல்னு கொடுத்துக்கோங்க. ஓகே. இதுல வந்து டெல், நம்ம டெல் சர்வர் தான் பர்ச்சேஸ் பண்ண போறோம். டெல். இப்போ இதுல வந்து டைப் வந்து ஆல்னே கொடுத்தோம். ஓகே. கொடுத்துட்டு இப்போ நான் வந்து சர்ச் அப்டேட் அண்ட் வியூ ரிசல்ட்ஸ்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு டெல்ல எந்தெந்த சர்வர்லாம் ESX கம்பேட்டபிலிட்டியோ அது எல்லாமே வந்துரும். இங்க பேஜ் வந்து 100ன்னு மாத்திக்கிறேன். 500 மாத்திக்கிறேன். இப்ப டெல்ல எந்தெந்த சர்வர்ஸ்லாம் எதோ சப்போர்ட் பண்ணுதோ அது எல்லாமே இதுல வந்துரும். இப்ப உதாரணத்துக்கு இந்த டவர் சர்வரோட நேம் என்ன? பவரேஜ் 150. ஓகே. இந்த இடத்துல போயிட்டு கண்ட்ரோல் F கொடுத்து பவரேஜ் 150ன்னு டைப் பண்ணியிருக்கேன். சப்போர்ட் பண்ணுதா? எஸ், இது சப்போர்ட் பண்ணுது. 8.0 சப்போர்ட் பண்ணுது. 7.0 சப்போர்ட் பண்ணுது. இது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன். அப்ப உங்களோட கொஸ்டினுக்கு ஆன்சர் இதுதான். ஒரு டவர் சர்வர்ல நம்ம ESX இன்ஸ்டால் பண்ண முடியுமான்னு கேட்டா, எஸ் இன்ஸ்டால் பண்ண முடியும். அது சப்போர்ட் பண்ணா மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ண முடியும். சரிங்களா? இப்ப இதுலயே கூட டவர் சர்வரோட இது என்ன? பவரேஜ் T150 இதோட கான்ஃபிகரேஷன் என்னன்னு பார்க்கணும். இதோட CPU என்னன்னு பார்க்கணும். CPU வந்து E-லே 2314 EA செலக்ட் பண்ணிக்கிறேன். E2314 2.8 GHz. இந்த இருக்கு இல்லையா? இதுல இந்த சர்வருக்கு இந்த CPU சப்போர்ட் பண்ணுதான்னு செக் பண்ணிக்கலாம். E2300 சீரிஸ் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? பவரேஜ் T150ல 2300. ஓகே. 2300. எல்லாமே 23 தான். ஸோ இந்த இது எல்லாமே சப்போர்ட் பண்ணும். ஒண்ணும் இல்ல. 23ல ஆரம்பிச்சுச்சுன்னா சப்போர்ட் பண்ணணும்னு அர்த்தம். சரிங்களா? 23ல ஆரம்பிக்குது. ஸோ இதோட E2300 வந்து சப்போர்ட் பண்ணும். எஸ், E23 சீரிஸ் ஃபுல்லா சப்போர்ட் பண்ணும். இந்த ஜெனரேஷன் ஃபுல்லா சப்போர்ட் பண்ணும். ஸோ அப்புறம் இன்னொரு சர்வர் நான் எடுத்தேன் இல்லையா? பவரேஜ் T550. இந்த சர்வரை நான் பார்க்குறேன். கம்பேட்டபிலிட்டி இருக்கான்னு செக் பண்றேன். எஸ், இதுக்கு கம்பேட்டபிலிட்டி இருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா 8.0 வரைக்கும் சப்போர்ட், 6.7 7.0 இது சப்போர்ட் பண்ணுது. ஆனா இது இந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஓகே. இப்போ HP ஒரு ரேக் சர்வர் இருக்கு. HPயை பொறுத்த வரைக்கும் ProLiantன்னு ஒரு சர்வர். ProLiant ரேக் சர்வர்னு எடுத்தாலே ProLiant சர்வர்னு சொல்லுவாங்க. HP ProLiant சர்வர்ஸ்.
இப்போ ஹெச்பி ப்ரோலியன்ட் 345 Gen 11. சரி, ஓகே. இந்த சர்வர் நான் இப்போ ஓப்பன் பண்றேன். ஹெச்பி ப்ரோலியன்ட் டெல். இப்போ முதல் இது வந்து கம்பேட்டபிலிட்டி செக் பண்ணணும். ஸோ இதை காப்பி பண்ணிக்கோங்க. விஎம்ஆர் கம்பேட்டபிலிட்டி மேட்ரிக்ஸ் போங்க. கண்ட்ரோல் F கொடுத்தீங்கன்னா இதில் போயிட்டு ப்ரோலியன் DL325 எங்கேயாவது வந்திருக்கா? இல்லை, வரல. ஸோ அப்போ இது ESXi சப்போர்ட் பண்ணலை. சர்ச் பண்ணுறப்ப ரிசல்ட்டே வரல, பார்த்தீங்களா? சாரி, நான் அங்கே ஹெச்பி மாற்றணும். சாரி, இங்கே வெண்டார் போயிட்டு ஹெச்பின்னு மாற்றணும் நீங்கள். அதனால தான் வரலையோ. ஹெச்பி மாற்றிட்டு அப்டேட் வியூ ரிசல்ட் கொடுத்துட்டு டிஸ்பிளே. ஓகே, இப்போ நான் கொடுக்குறேன். DL சப்போர்ட் பண்ணது. ப்ரோலியன் DL325 அப்படிங்கிற ஹார்ட்வேர் வந்து ESXi சப்போர்ட் பண்ணுதா? எஸ், பண்ணுது. இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே AMD ப்ராசஸர் தான் இருக்கு. ஓகே, இதுல என்ன AMD ப்ராசஸர் போட்டிருக்கானா, என்ன ப்ராசஸர் போட்டிருக்கான்? இது AMD ப்ராசஸர் தான் போட்டிருக்கான். AMDல 4th gen AMD EPOC ப்ராசஸர் யூஸ் பண்றான். இதுலயுமே கூட எஸ், AMD EPOC ப்ராசஸர் யூஸ் பண்றான். இதை பாத்தீங்கன்னா இந்த சர்வர் பாத்தீங்கன்னா 7.0 வரைக்கும் தான் சப்போர்ட், 8.0 சப்போர்ட் பண்ணல. அப்ப ESXi 7.0 வரைக்கும் தான் இதுல இன்ஸ்டால் பண்ண முடியும். 8.0 இதுல இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஸோ இதுலயே வேற ப்ராசஸர் பாத்தீங்கன்னா 8.0 சப்போர்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம செக் பண்ணணும். சப்போஸ் நீங்க மேக்ஸிமம் எல்லா கம்பெனிலும் 2 ஹார்ட்வேர் தான் இருக்கும். ஒன்று ஹெச்பி, இன்னொன்று டெல். இந்த 2 ஹார்ட்வேர் தான் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிஸ்கோ இருக்கும். அதாவது எல்லா ஹார்ட்வேரும் இருக்கும். மேக்ஸிமம் ஹார்ட்வேர் வந்து ஹெச்பி டெல் தான் வச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து சிஸ்கோ வச்சிருப்பாங்க. ஸோ இந்த 2 ஹார்ட்வேருமே நீங்க இந்த இடத்துல செக் பண்ணிக்கலாம், கம்பேட்டபிலிட்டி இருக்கா இல்லையான்னு. நாட் ஓன்லி ESXi OS, எந்த OS இன்ஸ்டால் பண்ணாலும் நீங்க கம்பேட்டபிலிட்டி செக் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு விண்டோஸ் சர்வர் நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. விண்டோஸ் சர்வர் 2022 இன்ஸ்டால் பண்றீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் OS அந்த ஹார்ட்வேர் வந்து சப்போர்ட் பண்ணணும். அந்த பர்டிகுலர் OS ஹார்ட்வேர் சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் அது ப்ராப்பரா ஒர்க் ஆகும். ESXi இல்லை, எல்லா OSக்கும் ஹார்ட்வேர் கம்பேட்டபிலிட்டி செக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஹார்ட்வேரே பர்ச்சேஸ் பண்ணணும். சரிங்களா? ஆனா முக்கியமா விர்ச்சுவலைசேஷன் பிளாட்ஃபார்முக்கு நம்ம தெளிவா செக் பண்ணணும். இதை செக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து சொல்லணும் இந்த ஹார்ட்வேர் வந்து சப்போர்ட் பண்ணுது, இதை பர்ச்சேஸ் பண்ணுங்க. இதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்பியில் ப்ரோலியன் DL325 Gen 10ல 702 சீரிஸ் வாங்க. 2 சீரிஸ் வாங்கினா நம்ம 8.0 வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது அப்படி நீங்க சொல்லலாம். இதே 701 சீரிஸ் வாங்கினா 7.0 தான் சப்போர்ட் பண்ணுது. அப்ப நீங்க இதை வாங்குங்க. இதுல என்ன கான்ஃபிகரேஷன் வேணுமோ நீங்க கொடுக்கணும். ஸோ இப்படிதான் நம்ம ஹார்ட்வேர் கம்பேட்டபிலிட்டி செக் பண்ணணும். நீங்க ஒரு OS ஒரு ஹார்ட்வேர் நீங்க இன்ஸ்டால் பண்றீங்க அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் அந்த ஹார்ட்வேர் அந்த OSக்கு சப்போர்ட் பண்ணதான் செக் பண்ணணும். செக் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க தான் OS இன்ஸ்டால் பண்ண முடியும். நீங்க பார்த்தா அதுக்கு அடுத்து அதை செக் பண்ணாம இன்ஸ்டால் பண்றீங்க அப்படின்னா கம்பேட்டபிலிட்டி இஷ்யூ வரும். அப்படி கம்பேட்டபிலிட்டி இஷ்யூ வந்துச்சுன்னா அந்த OS வந்து கரெக்டாக அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அல்லது அந்த OS இன்ஸ்டால் பண்ண முடியாது சம்டைம்ஸ். அல்லது அந்த OS இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ இதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா முதலே செக் பண்ணணும், இதுக்கு கம்பேட்டபிலிட்டி இருக்கா இல்லையா. இல்லாட்டி இதை பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம். இப்போ ப்ரோலியன் DL20 அப்படின்னு ஒரு சர்வர் பார்த்தீங்கன்னா 6.5 மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுது. 7.0 இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம செக் பண்ணிக்கணும். எல்லா வெண்டாரும் செக் பண்ணிக்கலாம். நாட் ஓன்லி டெல், ஹெச்பி, சிஸ்கோ இதுலேயே செக் பண்ணி இது பார்ட்னர் நேம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் என்னென்ன கம்பெனிலாம் பெரிய பெரிய கம்பெனி இருக்குது அப்படின்னு சொல்லி இதில் பார்த்துக்கலாம். ஸோ சிஸ்கோ, காம்பேட், டெல்டா, இங்கே பாருங்க நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஃபுஜிட்சு, ஹிட்டாச்சி, ஹெச்பி, IBM நிறைய இடத்துல யூஸ் பண்றாங்க. சிஸ்கோ, ஃபுஜிட்சு, லினோவா. ஸோ இந்த மாதிரி நம்ம செக் பண்ணலாம். பட் மேக்ஸிமம் எல்லா கம்பெனியும் யூஸ் பண்றது டெல், ஹெச்பி யூஸ் பண்ணுவாங்க, இல்லை சிஸ்கோ யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல டவுட் இருக்கா கம்பேட்டபிலிட்டி செக் பண்றதுல? ஓகே ப்ரோ. அப்ப வந்து நம்ம டவர் சர்வர்லயே இன்னும் கொஞ்சம் மெமரி ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணோம்னா
மேக்ஸிமம் ரேக் சர்வர் ஈக்குவலா போய் நம்ம இதுலயே காஸ்ட் கட்டிங்ல யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிக்கலாம். பட் நாட் ஓன்லி மெமரி ஸ்டோரேஜ், நீங்க அந்த டவர் சர்வரோட மாடல் சப்போர்ட் பண்ண செக் பண்ணணும் ஃபர்ஸ்ட். செக் பண்ணி பேசிக் அதான் நீங்க ஒன்றும் இல்லை, நீங்க 16 GB ரேம் இருந்தாலே ESX OS இன்ஸ்டால் பண்ணலாம், அது மேட்டர் கிடையாது. ESX OS இன்ஸ்டால் பண்ணிடுவீங்க, ரேம் அந்த ESX OS இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் VM வந்து எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? 16 GB ரேம் வந்து அந்த VMக்கு பத்தாதே, VM எதுவுமே டெப்ளாய் பண்ண முடியாதுல்ல. சி அந்த ESX அப்படிங்கிறது தான் பேஸ், ஓகேங்களா? ஒரு 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 இடத்துல வீடு கட்ட போறீங்கன்னு வச்சுப்போம், ஒரு எம்டி லேண்ட்ல இருந்து வீடு கட்ட போறீங்க அப்படின்னா, அந்த எம்டி லேண்ட் எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் இருக்கோ அதுலதான் நீங்க வீடை பில்ட் பண்ண முடியும். இப்ப 800 ஸ்கொயர் ஃபீட் இடம் வாங்கிட்டு அதுல வந்து நீங்க 2000 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்ட முடியாது. இப்ப நீங்க 2000 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இடம் வாங்கணும். அதே மாதிரி நீங்க வந்து ஒரு 50 VM நீங்க வந்து டெப்ளாய் பண்ண போறீங்க அப்படின்னா 1 TB ரேம், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 512 GB ரேம் வாங்க. இல்ல எனக்கு 10 GB, எனக்கு 10 VM தான் நான் டெப்ளாய் பண்ண போறேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க ரேம் ஒரு 256 GB ரேம் வாங்கிக்கோங்க, அவ்வளவுதான். பேஸ்டான உங்களோட ரெக்யர்மெண்ட் பொறுத்து தான். ப்ராசஸர் வந்து இதே போதும். இல்ல ப்ராசஸருமே நம்ம வந்து கோர்ஸ் பார்த்து வாங்கணும். எத்தனை கோர் நான் சொன்னேன் 36 கோர் வரைக்கும் மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணுதுன்னா அது கோரை பொறுத்து அதுக்கு ரேட் ஜாஸ்தி ஆகும். இத்தனை கோர் வாங்கணும்னு சொல்லி ஒரு கவுண்ட் இருக்குது, அந்த கோரை பத்தி நம்ம வாங்கணும். அது பர்ச்சேஸ் பண்றப்பவே நீங்க தெரியும் இத்தனை கோர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு VM கிரியேட் பண்றீங்கன்னா அந்த VMக்கு நீங்க ரேமும் அலோகேட் பண்ணணும், சிபியும் அலோகேட் பண்ணணும். அப்படி இந்த ரேமும் சிபியும் ESXல இருந்தா நீங்க அலோகேட் பண்றீங்க, அப்ப இந்த ESXல இருந்தா தான் நீங்க அலோகேட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த VMக்கு ஒரு ரேம் அலோகேட் பண்றீங்கன்னா அந்த ESXல இருந்து அந்த ரேம் நீங்க அலோகேட் பண்றீங்க. இதுக்கு ஒரு CPU அலோகேட் பண்றீங்கன்னா அது இந்த ESXல இருந்து CPU அலோகேட் பண்றீங்க, ஓகேங்களா? சோ அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த ESXோட ஸ்பெசிஃபிகேஷன் அல்லது ரிசோர்ஸ் சொல்லுவோம், இது வந்து ரிசோர்ஸ் சொல்லுவோம், CPU மெமரி வந்து ரிசோர்ஸ் சொல்லுவோம். இந்த ரிசோர்ஸ் நல்லா இருந்தாதான் உங்களால ஒரு VM டெப்ளாய் பண்ண முடியும். இல்லாட்டி 10 VM பண்ற இடத்துல 5 VM தான் பண்ண முடியும். ஆனா சப்போஸ் லினக்ஸ் யூஸ் பண்றாங்கன்னா அந்த ஓஎஸோட கொஞ்சம் அதோட லைட்டா இருக்கனால இன்னும் கொஞ்சம் ஹார்ட்வேர் நமக்கு மிச்சமாகும் ப்ரோ. எஸ், டெஃபினட்டா லினக்ஸ் OS வந்து லைட் வெயிட் OS. அப்புறம் நீங்க இப்ப உதாரணத்துக்கு ஆனா அந்த லினக்ஸ் OSல டேட்டாபேஸ் சர்வர் போட்டீங்கன்னா நீங்க அதிகமான இதை கொடுத்துதான் ஆகணும். எப்பயுமே வந்து ஒரு OS மட்டும் நம்ம பார்க்க மாட்டோம், அந்த OSல என்ன அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்றதுன்னு நம்ம பார்க்கணும். இப்ப அது வந்து ஒரு நார்மல் டெஸ்ட் VM தான், அது வந்து ஒரு டெஸ்ட் சர்வர் தான், அதுல எதுவும் பெருசா அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண மாட்டேன், சும்மா செக் பண்றதுக்கு மட்டும் வச்சுக்கிறேன்னா நீங்க பேசிக்கா அதுக்கு ஒரு 2 GB ரேம் கொடுத்துக்கலாம், ஒரு 2 CPU அலோகேட் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு அது ஒரு டேட்டாபேஸ் VM, நான்லாம் பார்த்து ப்ரொடக்ஷன் என்வைரன்மெண்ட்ல 4 TB 5 TBக்குலாம் வந்து ரேம் கொடுத்துருக்கோம் ப்ரொடக்ஷன் VMல. அது வந்து ஒரு டேட்டாபேஸ் VM இருந்துச்சுன்னா ரொம்ப ஹெவியா இருக்கும். அந்த ஒரு VMக்கு மட்டுமே நம்ம வந்து 2 TB அந்த மாதிரிலாம் நம்ம 1 TB ரேம் அலோகேட் பண்ணியிருக்கோம் நம்ம. அதோட ஸ்டோரேஜ் சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 4 TB 5 TB இருக்கும். ரேம் இது 1 TB ரேம் கொடுத்துருக்குறோம், அல்லது 500 GB ரேம் இல்லை 1 TB ரேம் அந்த மாதிரி கொடுக்குறப்ப ESXல ஹார்ட்வேர் நீங்க எவ்வளவுக்குள்ள ரேம் அதிகமாக வச்சுக்கிறீங்களோ அப்பதான் அதுக்கு அலோகேட் பண்ண முடியும். ஸோ அது லினக்ஸ் VMஆ இருந்தாலுமே அதுல என்ன அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்றோமோ அதை பொறுத்து தான் நம்ம வந்து அலோகேட் பண்ணுவோம். இப்ப ஒண்ணும் இல்லை, இப்போ உங்க ஒரு ரெக்வஸ்ட் வருது, எனக்கு வந்து ஒரு VM வேணும் அப்படின்னா ஒரு ரெக்வஸ்ட் வருதுன்னா நம்ம அதுல ரெக்வஸ்ட்லேயே தெரிஞ்சிடும் எத்தனை GB ரேம் வேணும், எவ்வளவு CPU அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட்லேயே தெரிஞ்சிடும். அதுலயே என்ன அப்ளிகேஷன் எல்லாமே அதுல தெரிஞ்சிடும். ஸோ அதனால நம்ம அதை பார்த்து தான் பண்ணுவோம். ஓகே, வேற எதுவும் டவுட்ஸ் தான் கேட்கலாம். ஓகே ஃபைன், சரி ஓகே முடிச்சுக்கலாம். நாளைக்கு கிளாஸ் இதே சேம் டைமிங் இதான் வரும் ப்ரோ, எப்படி ப்ரோ?